வணக்கம் நூர்களே. இந்த வீடியோவில் ரயில்வே குரூப் டி ஓட ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ்க்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் 2018 17 செப்டம்பர் ஷிஃப்ட் 1 கேட்கப்பட்ட கேள்விகள். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஜென்ரல் சயின்ஸ் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 45 கொஷின்ஸ்னால 2 பார்ட்டாக செப்பரேட்டாக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் குரூப் டி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1ஓட கண்டினியூட்டி தான். ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃபெர்டிலைஸ்ட் எக், the zygote get implanted in the cervix, ovary, vagina, uterus. ஸோ இதில் ஃபெர்டிலைஸ்டு எக், இந்த zygote அப்படின்னு சொல்லுவோம், எந்த இடத்துல ஃபஸ்ட்டு இம்ப்ளான்ட் ஆகும், ஸோ எந்த இடத்துல பொருத்தப்படும் அப்படின்னு கேள்வி. cervix, ovary, vagina, uterus. ஸோ இல்லை எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா uterus. யூட்ரஸில் தான் வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் ஆகட்டும் இல்லை நேச்சுரல் ஆகட்டும், இந்த ஃபெர்டிலைஸ்ட் எக்கை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுற இடம் யூட்ரஸ். ஸோ சர்விக்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இட்ஸ் எ நேரோ டியூப். சர்விக்ஸுங்கிறது வந்து ஒரு நேரோ டியூப். இந்த சர்விக்ஸ் வெஜைனாவையும் யூட்ரஸையும் கனெக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சர்விக்ஸ். ஸோ அடுத்து ஓவரிங்கிறது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் அண்ட் ஃபீமேல் ரிலேட்டடான செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ வெஜைனா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பர்த் கேனல். ஸோ ஃபீமேல் ஆர்கன்ஸில் பர்த் கேனல் அப்படின்னா அது வெஜைனா. When a body moves on a circular path, the force that acts on a revolving body towards the center is called simple force, gravitational force, centripetal force, angular force. ஸோ ஒரு பொருள் இல்லை ஒரு பாடி சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னா, ஸோ அதோட சென்டருக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு விசை அப்படின்னு பார்த்தோம்னா அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ். Centripetal force. Name the first city in India to use a robot to control traffic. So இது 2017ஓட ஸ்டாட்டிக் ஜிகே. 2017ஓட ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் சிட்டி, ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2020ஓட ஸ்டாட்டிக் ஜிகே நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து கவர் பண்ணலாம். அரவுண்ட் 1000+ கொஷின்ஸ் வந்து போஸ்ட் ஒரு சீரீஸாக வந்து போஸ்ட் பண்ணலான் இருக்கோம். ஓகேங்களா? நேம் த ஃபர்ஸ்ட் சிட்டி இன் இந்தியா டு யூஸ் எ ரோபோட் டு கண்ட்ரோல் டிராஃபிக். இண்டோர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக ரோபோட் யூஸ் பண்ணி அவங்களோட அந்த சிட்டியோட டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இல்லாமல் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைமாக செட்டப் பண்ணாங்க. ஸோ அடுத்து, விச் இஸ் த செகண்ட் கம்பெனி டு ஹிட் இஸ் 900 பில்லியன் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப்டர் ஆப்பிள், கூகுள், வால்மார்ட், அமேசான், ஃபேஸ்புக். ஸோ இதுவும் 2017 தான். ஸோ இல்லை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆன்சர் பார்த்தோம்னா அமேசான். ஸோ அமேசானோட ஃபவுண்டர் யார்? ஜெஃப் பெசோஸ். ஸோ இவர் தான் வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஸோ இப்போ 2020 அமேசானோட சிஇஓ சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ அது யாருன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க ஒரு ஃபீமேல். ஓகேங்களா? Which union minister has announced power tax India scheme to boost powerloom sector? ஸோ 2017 சரி அண்ட் இப்போவும் சரி டெக்ஸ்டைல் மினிஸ்டராக இருக்கவங்க தான் வந்து இந்த பவர் டேக்ஸ் இந்தியா ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து பவர்லூம் டெக்ஸ்டைல் செக்டாரை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக
இதை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஸ்கீமை. யாருன்னு பார்த்தோன்னா ஸ்மிருதி இரானி. Which of the following state government launched the Quit India 2 from Swaraj to Suraj initiative at the historic August Kranti Maidan in August 2016? ஸோ 2016 நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில். ஸோ இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா பார்த்தோன்னா குவிட் இண்டியா எப்போ நடந்துச்சு 1942 நடந்தது. ஒரு முக்கியமான நிகழ்வு தான் குவிட் இண்டியா மூமெண்ட். இது 1942 நடந்தது. Which has been chosen for the Red Ink Award for Lifetime Achievement in Journalism for 2018? ஸோ இந்த ரெட் இங்க் அவார்ட் அப்படிங்கிறது வந்து 2010 இருந்து மும்பை பிரஸ் கிளப் இன் இந்தியா, ஸோ இவங்களால் கொடுக்கப்படுற ஒரு அவார்ட் தான் இந்த ரெட் இங்க் அவார்ட். ஸோ இதோட ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஜேர்னலிசம். ஸோ இந்தியாவில் இருக்க ஜேர்னலிஸ்ட்கெலாம் வந்து இந்த அவார்ட் கொடுக்கப்படுது. ஸோ 2018 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் டூலி. 2019 சொனாலி ஜெயின். 2019 சொனாலி ஜெயின். ஸோ எந்த கேட்டகரியில் இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டிங்கிற கேட்டகரியில் ரெட் இங்க் அவார்ட் 2019 சொனாலி ஜெயின் வின் பண்ணியிருக்காங்க. A force increases the speed of 1.0 kg object from 4 meter second to 8 meter per second. The work done by the force will be 8 joules, 32 joules, 24 joules, 16 joules. So work doneங்கிறது வந்து ஜூல்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அது 1 கிலோகிராம். அடுத்து 2 ஸ்பீட், அதாவது இனிஷியலாக ஒரு ஸ்பீட் இருக்குது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லலாமா? அது இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது வந்து 4 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி, ஸோ ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது வந்து 8 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதெல்லாம் வந்து கிவன். இப்போ சொல்யூஷன் போகலாம். கேட்டிருக்கிறது ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஆஃப் mv ஸ்கொயர். இப்போ நமக்கு 2 வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெலாசிட்டி கொடுத்துருந்தா ஸ்ட்ரைட்டாக வந்து ஆஃப் mv ஸ்கொயரில் சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 வெலாசிட்டிங்கிறனால ஃபைனல் வெலாசிட்டி அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ ஃபைனல் வெலாசிட்டிங்கிறத நம்ம வின்னு எடுத்துக்கிறோம், இனிஷியல் வெலாசிட்டியை யூன்னு எடுத்துக்குவோம். ஸோ ஆஃப் mv ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் mu ஸ்கொயர். விங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ மாஸ் வந்து 1 கிலோகிராம். 8 square minus 1/2 into 1 into 4 square. So half into 8 square 64 and 4 square is 16. So the cancel பண்ணோம்னா நமக்கு 32 minus 8 வரும். Answer is 24 joules. So total work doneங்கிறது வந்து 24 joules. ஸோ குரூப் டியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப காமன். ஓகேங்களா? ஏன்னா பிகாஸ் ஜென்ரல் சயின்ஸ்க்கு இவங்க 25 மார்க்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதனால ஃபிசிக்ஸில் இருந்து கண்டிப்பாக ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் வரும். As long as an unbalanced force is applied to a body, there is a continuous change in its weight, mass, speed, shape. ஸோ ஒரு நார்மலாக ஒரு பாடி இருக்குது, ஒரு பாடி ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ இதை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து நகர்த்துறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லை, அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருக்குது. சரி, இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக புஷ் பண்ணுறோம், அடுத்து ஹெவியாக புஷ் பண்ணுறோம், அடுத்து லைட்டாக புஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம் இந்த பாடி வந்து மூவ் ஆகிறதுக்கு.
அப்ப எது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு. ஸோ ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி மாஸ் அண்ட் ஷேப் இந்த மூணுமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் ஆகாது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால. பட் அது மூவ் ஆகிற ஸ்பீட் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஆன்சர் இஸ் சி. Which is an example of salt gives an aqueous solution of pH less than 7. So less than 7ங்கிறது வந்து அசிடிக்கா, less than 7னா அது அசிடிக். ஸோ இதில் எந்த சால்ட் அக்வேஸ் சொல்யூஷனோட ஜாயின் ஆனிச்சுன்னா, ஸோ அக்வேஸ் சொல்யூஷனுங்கிறது வந்து நீங்கள் வாட்டர்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் கூட எந்த சால்ட்டை நம்ம ஆட் பண்ணால் அது அசிடிக் நேச்சராக மாறும். சோடியம் கார்பனேட், சோடியம் குளோரைட், அமோனியம் குளோரைட், சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம் பைகார்பனேட்டுங்கிறது வந்து பேக்கிங் சோடா, சோடியம் கார்பனேட் வாஷிங் சோடா, சோடியம் குளோரைடு வந்து NaCl நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற டேபிள் சால்ட். ஓகேங்களா? அடுத்து அமோனியம் குளோரைட். இப்போ நம்ம இந்த மூணுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோடியம் குளோரைடு, வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீட்டிலேயே யூஸ் பண்ணுறது தான். பட் இதை ஆட் பண்ணுறதுனால, வாட்டர் ஆட் பண்ணுறதுனால என்னைக்காவது அசிடிக் நேச்சராக இருந்திருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் கிடையாது. அடுத்து சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். நாம் உப்பை தண்ணியில் போட்டால் அது ஆசிடிக்காவாக மாறுது? கிடையவே இல்லை. அப்போ ஆட் ஒன் இஸ் அமோனியம் குளோரைடு. இப்போ இதுதான் ஆன்சர். அமோனியம் குளோரைடு வந்து வாட்டர் கூட ஜாயின் ஆனிச்சுன்னா அது அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறும். ஸோ இந்த அக்வேஸ் சொல்யூஷனுக்கு நான் வாட்டர்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அமோனியம் குளோரைடுங்கிறது NH4Cl, இது வாட்டர் கூட ஆட் ஆச்சுன்னா NH4OH மாறும். ஸோ அடுத்து, வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் in carrying a charge of 4 coulombs across 2 points having a potential difference of 18 volt. ஸோ இங்கேயும் நமக்கு ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் ரிலேட்டடாக அதிகமான கொஷின் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இதில் பொறுத்த வரைக்கும் சார்ஜ் கிவன் பார்த்தோம்னா சார்ஜ் ஈக்குவல் டு 4 coulombs அண்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வந்து V, அது 18 வோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜுங்கிற சிம்பிள் பார்த்தோன்னா க்யூவில் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு Q இன்டூ V. அப்போ Q என்ன 4, Vங்கிறது 18. ஸோ ஆன்சர் இஸ் 72. ஒர்க் டன்னோட யூனிட்னு பார்த்தோம்னா ஜூல்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 72 ஜூல்ஸ். ஸோ இது 72 ஜூல்ஸ். Which of the following is known as Princess of Hill Station? Dehradun, Kodaikanal, Darjeeling, Ooty. Dehradunங்கிறது வந்து உத்தரகண்டோட கேபிட்டல். உத்தரகண்டோட கேபிட்டல் தான் Dehradun. அண்ட் டார்ஜிலிங் ஒரு யுனெஸ்கோ சைட். ஸோ ஊட்டியை நம்ம என்ன சொல்லுவோம்? குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன். ஸோ இங்கே பிரின்சஸ் கேட்டிருக்காங்க. பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் நம்ம கொடைக்கானலை சொல்லுவோம். பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் இஸ் கொடைக்கானல். ஸோ பிரின்சஸ்னா இளவரசி, பட் குயின்னா ராணி. ஓகேங்களா? அது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் பார்த்தோம்னா கொஞ்சம், ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இதை தோணும். பட் குயின் ராணி பார்த்தோம்னா ஊட்டி, இளவரசி அப்படின்னு பார்த்தோம்னா கொடைக்கானல். Which of the award recognizes workers for their distinguished performance, innovative ability and outstanding contribution in the field of productivity and exhibition of exceptional courage and presence of mind? கிருஷி அவார்ட், ஸ்ரம் அவார்ட், பத்மா அவார்ட், துரோணாச்சாரியா அவார்ட். ஸோ இதில் எந்த அவார்டு வந்து ஒரு ஒர்க்கர், அதாவது இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஒர்க்கர் சிறப்பாக செயல்பட்டாலோ இல்லை அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் இனோவேஷனாக ஏதாவது கிரியேட் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நல்லது பண்ணாலோ
ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் துரோணாச்சாரியா அவார்டு. துரோணாச்சாரியா அவார்டுங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட், ஸ்போர்ட்ஸோட கோச்சஸ்க்கு கொடுக்கறது, ஸ்போர்ட் கோச்சஸ்க்காக கொடுக்கறது. பத்மா அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ பத்மா அவார்ட்ஸ் வராது. ஒருவேளை இண்டஸ்ட்ரின்னு மென்ஷன் பண்ணாமல் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் இல்லை இனோவேட்டிவாக இருந்தாலோ இல்லை ப்ரொடக்ட் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பத்மா அவார்ட்ஸ் வரலாம். ஸோ இங்கே இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஸ்ரம் அவார்ட். ஸ்ரம் அவார்ட்ஸ்க்கு வந்து 1985 ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இந்த அவார்ட் பிரைம் மினிஸ்டரால் கொடுக்கப்படுறது. ஸ்ரம் அவார்ட்ஸ் தான் இண்டஸ்ட்ரி சைடில் எந்த ஒரு எம்ப்ளாயி மிகச்சிறிய சிறப்பான வேலையை செய்தாலோ இல்லை அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேர் வாங்கி கொடுத்தாலோ அதுக்கு கொடுக்கக்கூடிய அவார்ட் தான் இந்த ஸ்ரம் அவார்ட். Which of the following is known as the upper house of the Indian Parliament? Upper house of the Indian Parliament na ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ராஜ்யசபா. லோயர் ஹவுஸ்னா அது லோக்சபா, அப்பர் ஹவுஸ்னா ராஜ்யசபா. ஸோ இப்போ லோக்சபா, ராஜ்யசபா இதில் டோட்டல் மெம்பர்ஸ், ஸோ டோட்டலாக எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தோன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 545, ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 245 தற்போதைக்கு. ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் சொல்ல, இப்போதைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். இப்போதைக்கு 245. ஸோ அதே மாதிரி எலெக்டட் மெம்பர்ஸ்னு பார்த்தோம்னா 543, 233. இதில் நாமினேட்டட், ஸோ எலெக்டட்ங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள். அடுத்து நாமினேட்டட்னா பை பிரசிடென்ட்டால் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சில மெம்பர்ஸ் ஆட் பண்ணப்படுவாங்க. அதில் லோக்சபாவில் எத்தனை மெம்பர்ஸ் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணாருன்னு பார்த்தோன்னா 2 பேர். ராஜ்யசபாவில் 12 பேர் நாமினேட் பண்ணப்படுறாங்க. யாரால? பிரசிடென்ட்டால். ஓகேங்களா. ஸோ அப்பர் ஹவுஸ் ஆஃப் த இந்தியன் பார்லிமெண்ட்டுங்கிறது வந்து ராஜ்யசபா. லோயர் ஹவுஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அது லோக்சபா. லோக்சபாவோட டோட்டல் மெம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 545 பேர், ராஜ்யசபாவுக்கு 245 பேர். அதில் எலெக்டட், ஸோ எலெக்டடை விட நீங்கள் நாமினேட்டட் நம்பர் வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். நாமினேட்டட் பார்த்தோன்னா லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் 2 பேர், ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் 12 பேர். அதில் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எலெக்டட் வந்துடும். ஸோ இந்த 2 பேர், அதாவது 2 பேரும் சரி 12 பேரும் சரி, இதில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் யாரால நாமினேட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட்டால். நெக்ஸ்ட் கொஷின், இது 2017 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த கொஷின் தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் சில்ட்ரன் ரைட்ஸ். இந்த ஹோசலா 2017ங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து எதுக்காக, யாருக்காக செலிப்ரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சில்ட்ரனோட உரிமைக்காக, குழந்தைகள் உரிமைக்காக கொண்டாடப்பட்ட ஒரு வீக் தான். ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் வீக்கை வந்து குழந்தைகளோட உரிமைக்காக கொண்டாடினாங்க. Which of the following can exist in solid, liquid and gaseous form? Metalloids, inert metals, non-metals, metals. ஸோ இதில் எல்லாமே வந்து கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் தான். அதை மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ், இன்னர்ட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பிரிப்போம். அதில் எந்த ஒரு பொருள், எந்த ஒரு எலிமெண்ட் டைப் வந்து சாலிடாகவும் சரி, லிக்விடாகவும் சரி, கேசியஸ் ஃபார்ம்லேயும் சரி, 3 ஃபார்ம்லேயுமே வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது நான் மெட்டல்ஸ். ஸோ நான் மெட்டல்ஸால தான் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் ஃபார்ம்ஸில் இருக்க முடியும். ஸோ இதுக்கு வேறு சில ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ்க்கு டென்சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட டென்சிட்டிஸ் வந்து ரொம்ப லோ. அதே மாதிரி ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் தே ஆர் பேட் கண்டக்டர்ஸ். எக்ஸப்ட், ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா அது கிராஃபைட். கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. மற்ற எல்லா நான் மெட்டல்ஸுமே வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. The chemical symbol of which of the following elements is derived from Latin? So Latin, Greek.
இந்த ரெண்டு இதுலேருந்து தான் அதிகமான மொழிபெயர்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா கெமிக்கல் சிம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம சிம்பிள் பார்க்கலாம். குளோரினுக்கு வந்து Cl, கார்பனுக்கு C, அயனுக்கு Fe, அலுமினியமுக்கு Al. ஸோ இந்த Feங்கிறது வந்து ஃபெரஸ். ஸோ நம்ம இது கூட தெரிஞ்சுக்க கூட தேவையில்லை. நார்மலாக இதில் பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஆடாக தெரியுது. பிகாஸ் மற்ற எல்லாருக்குமே வந்து Cl குளோரின், C ஃபார் கார்பன், Al ஃபார் அலுமினியம். பட் அயனுக்கு மட்டும் Feன்னு வருது, வேற ஏதோ ஒரு பேர் வந்திருக்கு. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். நம்ம கெஸ் பண்ண முடியுமா? ஸோ அந்த கெஸ் மட்டும் போதும். அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிங்கனாலே ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆன்சர் இஸ் அயன். இந்த ஃபெர்ரஸ்ங்கிற வார்த்தை வந்து ஒரு லாட்டின் நேம் தான். ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா 17, கார்பனுக்கு வந்து 6, அயனுக்கு 26, அலுமினியமுக்கு 13. ஸோ கொஷினை படிங்க. கொஷினை படித்து ஆன்சர் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் போனால் கூட ஈஸியாக வந்து ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். கிளியர்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் கேன் ப்ரொடியூஸ் அல்ட்ராசவுண்ட்? ஸோ நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பேட். ஏன்னா பேட் வந்து கண்ணு தெரியாத ஒரு பறவை, அனிமல், ஓகேங்களா, மேமல். பேட்டுங்கிறது வந்து ஒரு மேமல் வகையை சேர்ந்தது. அது கண்ணு தெரியலனாலும் அல்ட்ராசவுண்ட்ஸை எழுப்பி அந்த ரிவர்ஸ் வர வேவ்ஸை வச்சு பறக்குது. அதுதான் நமக்கு தெரிஞ்சது. பட் இங்கே பார்த்தோம்னா மோத், ப்ரொபோய்சஸ், ஷார்க், எலிஃபென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எலிஃபென்ட் கிடையாது. இந்த மூத்துங்கிறதும் வந்து கிடையாது. இந்த ரெண்டுக்கும் டவுட் வர தோணும். பட் இந்த ப்ரொபோய்சஸ் அப்படிங்கிறது வந்து டால்ஃபின்ஸ் வகையை சேர்ந்தது. ஸோ டால்ஃபின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த ப்ரொபோய்சஸ். ஸோ இதுதான் வந்து அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ முன்மொழிங் போட்டிருக்காங்க, கூகுள் டிரான்ஸ்லேட் தப்பு பண்ணிடுச்சு, ஓகேங்களா. நீங்கள் ப்ரொபோய்சஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொபோய்சஸ். ஸோ இது வந்து ஒரு டால்ஃபின் வகையை சேர்ந்தது. அல்ட்ராசவுண்ட் வேவுங்கிறது வந்து 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் அது அல்ட்ராசவுண்ட், ஓகேங்களா. 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் அல்ட்ராசவுண்ட். வேறு என்னென்ன அனிமல்ஸ் அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேட் பார்த்துட்டோம். மைஸ் கூட அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி டால்ஃபின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து அல்ட்ராசவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸ். Which of the following countries has the longest coastal line in the world? இது ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஷின். ஸ்டாட்டிக் ஜிகேல வரக்கூடியது. ஸோ லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் எந்த கண்ட்ரிக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது கனடா. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆஸ்திரேலியா போகாதீங்க. ஆஸ்திரேலியா நம்ம நினைப்போம் தீவுங்கிறனால அது ஆன்சர் நினைப்போம். பட் அது கிடையாது. கனடா தான் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் உடைய நாடு. ஸோ கனடாவோட கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா கெனேடியன் டாலர். The 100 Years War was fought between which two countries? ஸோ 100 Years வாருங்கிறது வந்து ஏன்ஷியன்ட் டைமில் ஒரு நடந்த வார். 100 வருஷமாக இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ்க்கு நடுவில் ஏன்ஷியன்ட் டைம்ஸில், ஸோ மாடர்ன் பீரியடில் கூட கிடையாது, ஏன்ஷியன்ட் பீரியட்ஸில் 100 வருஷமாக அவங்களுக்குள்ளார சண்டை இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The flexibility in plants is due to which type of tissue? Xylem, phloem, sclerenchyma, collenchyma. ஸோ இதில் எது வந்து பிளான்ஸோட வளைவுகளுக்கு, ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கோலன்கைமாங்கிறது வந்து பிளான்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்து ஸ்க்ளீரன்கைமா, இது எதுக்காக அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட்டுக்காக, ஒரு பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சரல் சப்போர்ட். அடுத்து ஃப்ளோயம் வந்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃப்ளோயம் பிளான்ட்ல இருக்க டிஷ்யூக்கெலாம் வந்து ஃபுட்டு சப்ளை பண்ணக்கூடியது.
அதுவே xylemனா வாட்டர் சப்ளை பண்ணக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஒரு பிளான்ட்ல ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமானதா எது அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃப்ளோயம். இதுவே ஒரு பிளான்ட்ல வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிளான்ட் ஃபுல்லுமே ஓகேங்களா, பிளான்ட்ல இருக்க எல்லா பகுதிகளுக்குமே வந்து வாட்டர் சப்ளை பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அது xylem. ஸோ இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்ளோயம் அண்ட் xylem ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. Generally, the valency of electropositive elements is 2, 1, 0, 4, 3, 2, 1, 2, 3, 0, 1, 2. Electropositive elements. அது என்ன electropositive elements அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு ஆட்டம் தான் கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணி அது சரி இப்போ பாசிட்டிவ் அயானாக மாறுதோ, நார்மலாக வந்து நெகட்டிவ் அயானாக இருக்கும், அது பாசிட்டிவ் டொனேட் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ் அயானாக மாறும். எந்த ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பாசிட்டிவ் அயானாக மாறுதோ அதை எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3. ஃபஸ்ட்டு வேலன்சியில் இருந்து, அதாவது இந்த ஆர்டருங்கிறது வந்து ஒரு ஆட்டம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா, ஒரு ஆட்டம் 2 செல். ஸோ இந்த ஷெல் வந்து அவுட்டர் ஷெல். ஸோ அவுட்டர் செல்லில் ஒரு 4 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 எலக்ட்ரான் பேர் ஆகவே இருக்குது. ஸோ அப்போ பேர் ஆகணும்னா ஏதோ ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணுமா, அந்த வகையில் ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானை கொடுத்து பார்க்கும், அதுக்கப்புறம் 2 எலக்ட்ரானை கொடுத்து பார்க்கும். எப்போ பேர் ஆகுதோ அந்த ஆர்டர் தான், அதாவது டொனேட்டிங் ஆர்டரில் வர்ற பேர் தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதுதான் 1, 2, 3. ஸோ இந்த மாதிரி அதாவது 3 எலக்ட்ரான் லூஸ் பண்ணி எந்த இதெல்லாம் வந்து பேர் ஆகும், லைக் சோடியம் இது கூடயாவது பேர் ஆகணும்னா அதுக்கிட்ட இருக்க 3 எலக்ட்ரான்ஸை அது லூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மெக்னீஷியம், அலுமினியம் இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் வந்து தாங்கிட்ட இருக்க அவுட்டர் ஷெல்லில் இருக்க 3 எலக்ட்ரானை கொடுத்தாதான் மற்ற எலிமெண்ட் கூட பேர் ஆக முடியும். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங்கான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அதை அட்டைன் பண்ண முடியும், அப்போ தான் பிரிக்க முடியாது ஓகேங்களா. A type of reproduction in which a new individual develops from the part of plant body is called as fission, regeneration, vegetative propagation, sexual propagation. ஸோ நார்மலாக ஒரு பிளான்ட்டோட கிளையை உடிச்சு அது மண்ணில் வச்சா கூட அந்த இது வந்து வளருமா பிளான்ட்டா, அதுக்கு என்ன அது அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இதுதான் வந்து பிளான்ட்ல இருக்க எந்த ஒரு பார்ட்டை சின்ன கிளையை உடைச்சி நம்ம நட்டு வச்சா கூட அது வளரும். அதோட அந்த வளரத்துக்கான ப்ராசஸ் பார்த்தோன்னா வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். What will be the direction of magnetic field at the point directly below the horizontal power line with the current flowing from east to west when viewed from the western? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. அது கண்டிஷனாக ஒரு ஹரிசான்டல் பவர் லைன். ஸோ இது வந்து பவர் லைன் வச்சுக்கலாம் ஓகேங்களா, இது ஒரு பவர் லைன். ஸோ இந்த பவர் லைனில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது எப்படி, ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இதுதானே ஈஸ்ட் வெஸ்டா, ஸோ ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் பவர் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ இதில் ஃப்ளோ ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்குமா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். பிகாஸ் நீங்கள் நார்மலாக ஒரு 12th புக்கில் பார்க்கலாம், சொலனாய்டு வச்சுக்கிட்டு ஒரு தம்ரூல் ஓகேங்களா, தம்ரூல் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கனாலே கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த பக்கம் வச்சாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே வெஸ்டர்ன்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும் தான் கேட்குறாங்க ஓகேங்களா. வெஸ்டர்ன்லேருந்து பார்த்தா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தெரியும்.
ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.